ஒரு மீடியா நண்பர் சொன்னார், அண்ணா பஞ்சாப்பூர் பேருந்து நிலையத்தினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னார். நான் சொன்ன, மீடியா நண்பரே நீங்க தப்பா சொல்றீங்க. பஞ்சாப்பூர் பேருந்து நிலையத்தினால நேரு அவருக்கு பிரயோஜனம் இருக்கு. திருச்சி மேற்கு தொகுதியில் பிரச்சாரத்தில் பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அமைச்சர் நேருவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். திருச்சி மேற்குல உங்களுடைய வாக்கின் மூலமாக நீங்கள் பேச வேண்டும். அண்ணன் திரு கே நேரு அவர்களை ஏன் அண்ணன் சொல்றாங்க? வயசு மூத்தவரை மரியாதை கொடுக்கணும். ஊழல்வாதியாக இருந்தாலும் கூட நம்முடைய பண்பாடு, யாருக்கும் கூட அந்த வேலையை நாம் செய்வோம். அதனால் அவர்களை இந்த முறை நீங்கள் வாய்ப்பை கொடுக்காம அவரை தோற்கடிக்க வேண்டும். ஏன் இதே மின்னப்பன் நகர்ல இதே தொகுதியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல படித்த குடிநீரும் கழிவு நீரும் கலந்து 2 பேர் இறந்துட்டாங்க. ஆனா காவல்துறை வழக்கு போடல, அதை மூடி மறைச்சிட்டாங்க. அவங்க வேற ஏதோ காரணத்துக்கு இறந்தாங்க. எத்தனை பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகி இருந்தாங்க. அவருடைய சொந்த தொகுதியில 50 பேர், மின்னப்பன் நகர்ல 50 பேர் குடிநீரும் கழிவு நீரும் கலந்ததற்காக மருத்துவமனையில். ஐயோ, பஞ்சாப்பூர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காரு, பஞ்சாப்பூர் பேருந்து நிலையம். ஒரு மீடியா நண்பர் சொன்னார், அண்ணா பஞ்சாப்பூர் பேருந்து நிலையத்தினால யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னார். நான் சொன்ன, மீடியா நண்பரே நீங்க தப்பா சொல்றீங்க. பஞ்சாப்பூர் பேருந்து நிலையத்தினால நேரு அவருக்கு பிரயோஜனம் இருக்கு, மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனம் இல்லை. இந்த பஞ்சாப்பூர் பேருந்து நிலையத்தை கட்டி வைத்து விட்டு இன்னைக்கு மக்கள்லாம் 7 கிலோமீட்டர் அந்த தூரத்துல கட்டி வச்சுட்டு எங்கெங்க இறங்குறாங்க? பஞ்சாப்பூருக்கு யாருமே போலீங்க. எங்கெங்க இறங்குறாங்க? எல்லாருமே பால் பண்ணை ஸ்டாண்ட்ல இறங்குறாங்க, மன்னார்புரத்துல இறங்குறாங்க, டிவிஎஸ் டோல்கேட்ல இறங்குறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.